Hello friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஈஸியா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஸ்டஃப்ட் பணியாரம் தான் செய்ய போறோம். காலையில இருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் ஹெல்தியா சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆனா மழை மேல வேற பழிய போட்டுட்டு நல்ல டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ இது அதே டேஸ்ட்ல குயிக்கா செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுடர்ஸ், தனியா, சில்லி பவுடர், ஜீரா, கரம் மசாலா, கொஞ்சம் புளிப்புக்கு ஆம்ச்சூர் பவுடர் இவ்வளோ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீஞ்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதோட சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை ஆகும். அது கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொடியெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட உப்பும் அது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கறதா இருந்தால் அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதோட சேர்த்துக்கோங்க. தென் 2-3 மசிச்ச உருளைக்கிழங்கும் அதோட சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கிளறி விடணும். ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியும் அதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது ஃபில்லிங் தயாராகிடுச்சு. இந்த ஃபில்லிங் நீங்கள் எப்போ செஞ்சு வச்சுக்கிட்டாலும் பிரெட் சாண்ட்விச் இல்லை மசாலா தோசைக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் சாதம் வைக்கும்போது ஒரு 2-3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அதனால் என்னால் ரொம்ப சீக்கிரம் செய்ய முடியும் இதை. ஸோ இந்த பணியாரத்துக்கு நம்ம இட்லி தோசை மாவு வீட்டில் இருந்ததுன்னா அதை வச்சே குயிக்காக செய்யலாம். ஸோ நான் எப்போ ரவா பொடிச்ச ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த தோசை மாவில் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம அந்த தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஃபில்லிங்கும் மாவும் தயாராகிடுச்சு. அப்போ சட்டியை காய போட்டு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மாவை அரை குழி வரைக்கும் தான் அதை ஊற்றணும். தட் இஸ் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது எல்லா குழியிலையும் அது பாதி ஊற்றினதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி அதில் வச்சிடலாம். அதுக்கு மேலேயே நம்ம மறுபடியும் அந்த தோசை மாவை 1 ஸ்பூன் அது மேலேயே அப்படியே ஊற்றினா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கவர் ஆகிடும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலா கவர் ஆகிற மாதிரி 1 ஸ்பூன் மாவை அது மேலே ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் அது மேலே நம்ம விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேமை கொஞ்சம் லோவாகவே வச்சு கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் நீங்கள் இந்த பணியாரத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு சைடு நல்ல கோல்டன் கலர் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அந்த சைடும் அது நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக வித் மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னியோட இது பரிமாறலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப குயிக்காக ஸ்கூலில் இருந்து பசங்க வரும்போது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம்.
ஸோ செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.